Hi, hello and welcome to Buvistutorials. இந்த வீடியோவில் இந்த கவுன்சிலிங்னா என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் இன்ஜினியரிங்க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. இதை முழுசாக பாருங்கள். ஈவன் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் போட்டு காமிங்க. எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். ஓகேயா? ஸோ இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்காக டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இது யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. இது எதுக்காக அப்படின்னா யூஜி கோர்சஸ், இன்ஜினியரிங் கோர்சஸ், பிஇ ஆர் பிடெக் கோர்சஸ். அரவுண்டு நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு ஸ்டேட் லெவல் ப்ராசஸ். அரவுண்ட் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 500+ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ அதில் உள்ள அட்மிஷனை கவுன்சிலிங் மூலமா அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்க. ஓகே, இது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ இது எப்படி முதல்ல ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில், அதுக்குரிய லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டிஎன்இஏயோட அந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே எதை வச்சு பண்ணுவீங்கன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு பண்ணுவீங்க. ப்ளஸ் உங்களோட வேலிட் மெயில் ஐடி ப்ளஸ் அவங்க அந்த ஓடிபி எல்லாம் வர்றதுக்கு ஒரு மொபைல் நம்பர். ஸோ இந்த 4 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ணவும் கூடாது. ஓகேவா? யூனிக்காக வச்சுக்கணும். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கும் ப்ளஸ் உங்கள் மெயிலுக்கும் தான் வரும். அப்பப்போ நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம்டைம்ஸ் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு அவங்களோட மார்க் ஷீட்ஸை அப்லோட் பண்ணுறது, ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது. என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட், 11th, 12th ப்ளஸ் 12th ஹால் டிக்கெட், டிசி, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை பண்ணலாம். தென் நேட்டிவ் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். இதுதான் உங்களோட செகண்ட் ப்ராசஸ். தென் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு நம்பர் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி அனுப்புவாங்க. உங்களோட ரேண்டம் நம்பரை நீங்கள் உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும், இல்லைனா வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறது தான் அடுத்த ப்ராசஸ். ஸோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 2 விதமாக அவங்க பண்ணுவாங்க. நம்பர் 1 எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டால் உங்களோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது பிசினா பிசி கேட்டகரிக்கு ஃபுல்லாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, தென் எஸ்சினா எஸ்சி கேட்டகரிக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட், ஓசினா ஓசி கேட்டகரிக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட். இது இந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்கும். இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டியையும் மொத்தமாக சேர்த்து அது ஒரு ரேங்க் லிஸ்ட் ஒன்று போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா அண்ட் டிசபிலிட்டி சம்திங் இந்த மாதிரி கோட்டாவில் வர்றவங்களுக்குரிய கவுன்சிலிங் தான் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்னு சொல்கிறாங்க. அதுதான் முதல்ல நடக்கும். தென் அதுக்கடுத்து வெக்கேஷ்னல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கும் வெக்கேஷ்னல் கவுன்சிலிங்லேயும் வரக்கூடியவங்க நேரடியாக சென்னை போய் அட்டன் பண்ணணும். அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நடக்காது. இப்போ மேலே உள்ள அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே நாம் நேரடியாக செய்ய வேண்டியது. தென் க்ரீன் கலரில் இருக்கிறது அவங்க நமக்கு தர விஷயங்கள், சொல்கிற விஷயங்கள். ரெட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த 2 கவுன்சிலிங்கும் முடித்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் வரும். ஜென்ரல் கவுன்சிலிங் நேரடியாக போகணுன்னு அவசியம் கிடையாது, ஆன்லைனில் நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில்
இல்லைன்னா டிடி எடுத்து அமௌண்ட்டு பே பண்ணிடணும். அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டி தவிர மற்ற கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 5000 பே பண்ணணும், எஸ்சி/எஸ்டிக்கு 1000 பே பண்ணிடணும். இது வந்து ஒரு 2 days பிஃபோரே நீங்கள் முடிச்சிடணும். ஸோ நீ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இது இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு மெயிலில் வந்துடும். அதனால தான் மெயில் எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் ஓப்பன் ஆகிருக்கும். அதுலேயும் ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு 24 hours இருக்கும். அண்ட் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வெரைட்டி ஆஃப் காலேஜஸ் இருக்கும். அந்த வெரைட்டி ஆஃப் காலேஜஸில் உள்ள வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்கும். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, நமக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய கோர்சஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு காலேஜ் சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எத்தனை காலேஜ் ப்ரிஃபரபுளாக இருக்கோ அத்தனை காலேஜஸையும் அத்தனை கோர்ஸஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 2 daysக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்த காலேஜ் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்து வச்சுக்கோங்க. எந்த கோர்ஸுங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த 5 o'clock முன்னாடி வரைக்கும் மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் வேறு காலேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஃபைனலி ஒரு வழியாக நீங்கள் செட் ஆகி இந்த காலேஜஸ் தான் இந்த கோர்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி எல்லாம் கிளியராக பண்ணிவிட்டு லாக் கொடுத்துடணும். சப்போஸ் நீங்கள் எதையும் சரியாக செட் பண்ணாமல் சரியாக சூஸ் பண்ணாமல் லாக்கும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா 5 o'clock பிறகு கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக அதை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் எந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணி வச்சுருந்தீங்க, எந்த கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒன்று வரும். நீங்கள் அதை போய் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அலாட் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸ் லிஸ்ட்டும் அண்ட் அதில் உள்ள கோர்சஸ் லிஸ்ட்டும் வரும். உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ளஸ் நீங்கள் கேட்ட அந்த கோர்ஸும் அதில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அக்செப்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ப்ராசஸ். உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஒன்று வந்துடும். நீங்கள் அதை கொண்டு போய் அந்த பர்டிகுலர் காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் ஃபீ பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் ஓவர் ஆகிடும். ஒருவேளை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த காலேஜஸ் கோர்சஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துட்டு அடுத்த கவுன்சிலிங்க்கு போவீங்க. ஸோ இந்த 2வது லெவல் கவுன்சிலிங் இந்த ஏரியாவை என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஆன்லைனில் பண்ண முடியாது. பிஃபோர் பண்ண மாதிரி நீங்கள் நேராக தான் சென்னைக்கு போய் பண்ணணும். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கும். அதில் எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜாக இருக்கா, பிடிச்ச கோர்சஸ் இருக்கான்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து அதுவும் உடனே நடக்காது. ஆக்சுவலாக ஜென்ரல் கவுன்சிலிங்கே வந்து ரவுண்ட் 1, 2, 3, 4, 5ன்னு போகும். அதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வருவாங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளது தான் இது. ஓகே, ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குது, எந்தெந்த கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து எஸ்சி/எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்காக அது தனி கவுன்சிலிங் நடக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேராக சென்னையில் போய் தான் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் +2ல் எடுக்கக்கூடிய மார்க்ஸை பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ உங்களோட கட் ஆஃப் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் டாப் ரேங்க்கில் இருப்பீங்க. நீங்கள் என்ன காலேஜ் விரும்புகிறீங்களோ பெஸ்ட் காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த காலேஜஸே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மினிமம் எலிஜிபிள் மார்க் தான் இந்த கட் ஆஃப்.
இந்த கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மேக்ஸ் மார்க் ஃபுல்லாக எடுத்துக்கணும் அண்ட் ஃபிசிக்ஸில் ஹாஃப் மார்க் அண்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃப் மார்க் எல்லாத்தையும் டோட்டல் போட்டு வருது. உங்களுக்கு மேலே எக்ஸாம்பிளோடவே கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் 190 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 190 ப்ளஸ் 190க்கு மேலே எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப் வச்சுருக்கிறவங்க டாப் ரேங்க்கில் வருவாங்க. ஒருவேளை ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் சேம் கட் ஆஃபில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு டைப் பிரேக்கர் வைக்கிறாங்க. டைப் பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட மேக்ஸ் மார்க் பார்க்குறாங்க. அங்கே யார் டாப் மார்க்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு டாப் ரேங்க். ஒருவேளை மேக்ஸ் மார்க்ஸ் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா அடுத்து ஃபிசிக்ஸ் பார்க்குறாங்க. அதில் டாப் மார்க் யாருக்கு இருக்கோ அவங்க டாப் லிஸ்ட்டில் போவாங்க. ஒருவேளை ஃபிசிக்ஸும் சேமாக இருக்கிற பட்சத்தில் கெமிஸ்ட்ரி பார்க்குறாங்க. ஸ்ட்ரீம் சேமாக இருக்குது அப்படின்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த் பார்த்து யார் எல்டர் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு அந்த டாப் ரேங்க் கொடுக்குறாங்க. ஒருவேளை டேட் ஆஃப் பர்த்தும் 2 பேருக்கும் சேமாக இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ரேண்டம் நம்பர் பேசிஸில் டாப் ரேங்க்கு கொடுத்துட்றாங்க. என்ன டியர்ஸ், ஓரளவுக்கு கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருச்சா? ஸோ இது எல்லாத்துக்கும் எகெயின் சொல்கிறேன், பேஸ்மெண்ட் உங்கள் 12th தான். என்ன எல்லோரும் மேக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரிப்பேர் வெல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.